செய்திகளை பார்த்து வருகிறோம். மருத்துவரை மிரட்டி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரியை தங்களது காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். தமிழக போலீஸ் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மருத்துவரை மிரட்டி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அங்கி திவாரி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் அங்கி திவாரியை தங்களது காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவானது நீதிபதிகள் சூரியகாந்த், விஸ்வநாதன் அமர்வில் விசாரிக்கின்றது. அப்பொழுது மத்திய அரசு சார்பில் அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் விசாரணைக்கு ஆஜராகி தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சர்கள் அமலாக்கத்துறை விசாரணை வலயத்தின் கீழ் உள்ளதாகவும் விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அங்கி திவாரி, அதாவது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாத ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோத வழக்குகளில் உரிய அடிப்படை ஆவணங்களை தமிழ்நாடு அரசு வழங்குவதில்லை என்றும் அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் முறையான விசாரணையை மேற்கொள்ள இருதரப்பும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டியிருக்கும் என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக வெளிப்படையான முறையில் விரிவாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகளால் மாநிலங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தவறான தகவல்களை தருவதாக தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ அமலாக்கத்துறை வெளிப்படையாக செயல்பட வேண்டும் எனவும், ஆனால் இப்பொழுது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அங்கி திவாரியை கைது செய்து நாங்கள் விசாரிக்க விரும்புவதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.